இப்போ நம்ம ரெகுலராக ஒரு பராட்டா டோ வெறுகிற மாதிரி தான் பண்ண போகிறேன். இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஒரு டோ மாதிரி சப்பாத்தி டோ மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம டோ வந்து நான் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து இதில் 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா இப்படி ஒரு மிக்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து ஓரத்தில் ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணிக்கூர் அப்படியே இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம இதுக்குள்ளே ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை வந்து எண்டை கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் எடுத்துட்டேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதில் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம டோ ரெடி ஆகிற வரைக்கும் ஓரத்தில் வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்மளோட டோ நல்லா ஊறியாச்சு. இப்போ இதை டிவைட் பண்ணி நம்ம ரோல் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு 3 இல்லைன்னா 4 அணம் வரும். நல்லா ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா சாஃப்டாகிடும். ஸோ இதை 4 பீஸாக டிவைட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு பீஸ் எடுத்து ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பராட்டாவுக்கு திரட்டுற மாதிரி தின்னாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ ரோலிங் பின் எல்லாத்துலேயுமே ஆயில் அப்ளை பண்ணி ரோல் பண்ண போகிறேன். அப்போ தான் ஈஸியாக ரோல் ஆகும். ஓகே, இந்த அளவுக்கு ரோல் ஆன உடனே நம்ம எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நான் 4 அணம் பண்ணுறதுனால 4 அணத்துக்கு தக்கன வச்சுருக்கேன். இன்னுமே நிறைய போட்டாலே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்ல இந்த பராட்டா வெங்காய வாசனையோடு சூப்பராக இருக்கும். இதை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ரோல் பண்ணிடுங்க. ஓகே, ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஓகே. ஸோ இதே மாதிரி அவ்வளத்தையும் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மளோட இது ஸ்கேலியன் பேன்கேக்குள்ளது எல்லாமே ரோல் பண்ணி வச்சுட்டேன். ரோல் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு பராட்டா மாதிரி திரட்டிடணும். குக் ஆகும்போது எல்லாமே ஒட்டிக்கும். ஓகே, இந்த அளவுக்கு தின்னாக திரட்டியாச்சு. இனி வந்து இதை குக் பண்ணிடுவோம். இப்போ இதை போட்டு 2 பக்கமும் நல்லா சுற்றிலும் எண்ணெய் ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுங்க. ஏன்னா ஸ்லோவாக குக் பண்ணும்போது தான் உள்ள வரைக்கும் குக் ஆகி நல்லா ஃப்ளேக்கி ஆகும். ஓகே, இப்போ இந்த பேன்கேக்கு ஒரு டிப்பிங் சாஸ் பண்ணி காணிக்கிறேன்னு சொன்னேன்ல, அது வந்து 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பிங் சாஸ். அதுக்கப்புறமா வினிகர் கொஞ்சம், நான் யூஸ் பண்ணுறது ரைஸ் வினிகர். கொஞ்சம் சுகர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர். ஓகே, இப்போ வந்து சுகர் வந்து கரையட்டும். அதுக்கப்புறம் எள்ளு, 1 டீஸ்பூன் எள்ளு. இதுதான் நம்மளோட செசமி வினிகர் சோய் சாஸ் டிப்பிங் சாஸ். ஓகே, 2 பக்கமும் லோ ஃப்ளேமில் கோல்டன் ஆகிற வரைக்கும் நான் குக் பண்ணியாச்சு பாருங்கள். இது எப்படியும் ஒரு
ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு 6 to 8 minutes ஆகும். அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகும், உள்ளே வந்து நல்லா ஃப்ளேக்கியாக சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை கட் பண்ணி காணிக்கிறேன். எவ்வளோ ஃப்ளேக்கியாக இருக்குது பாருங்கள்.